இங்கே பெண் சுதந்திரத்தை பற்றி தவறாக சில பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில பெண்களில் பல பெண்கள் அவங்களுக்காக ஒரு பெண்ணாக இருந்து பெண்மையை பற்றி சொல்கிற கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பெண் சுதந்திரம்ன்றது என்ன தெரியுமா? ஆணுக்கு இணையாக வேலை செய்கிறது பெண் சுதந்திரம். ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை உங்களை கொடுத்து அங்கே உட்கார வச்சு ஆளுமையை ஆள வச்சா அது பெண் சுதந்திரம். நீங்கள் 4 பேருக்கு ஆம்பளைங்களுக்கு எதில் தைரியமாக வேலை செஞ்சு உங்கள் பேச்சு அங்கே எடுப்படுது என்றால் அது பெண் சுதந்திரம். உங்களை கௌரவமாக உங்களை மதிப்பாக நடத்துகிறாங்கன்னா அது பெண் சுதந்திரம். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆண் பப்புக்கு போனால் நான் பப்புக்கு போவேன், அவன் கிளப்புக்கு போனால் நான் கிளப்புக்கு போவேன், அவன் 4 பேர் கூட சுற்றுலாம் நான் 5 பேர் கூட சுற்றுவேன், அவன் இப்படி பேசினான் நான் அப்படி பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் பெண் சுதந்திரம் இல்லை. பெண்களை இழிவுபடுத்துறதுக்கான செயல், மற்றவங்க பெண்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறதுக்கு நம்மளே ஒரு கோடு போட்டதுக்கு சமானம். பெண்களை நம்மளே அசிங்கப்படுத்துறதுக்கு சமானம். இங்கே ஒரு பெண்ணு ஒரு பதிவை கவர்ச்சியாக போடுறா, சரிங்களா, ஒரு ஆடை இல்லாமல் நிற்கிறான்னா அது பெண் சுதந்திரம் அல்ல. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல். ஒரு பெண்ணாக இருந்துட்டு பெண்ணினத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய செயல். ஒரு பெண்ணை என்ன சொல்ல ஒரு போதைப் பொருளாக காட்டக்கூடிய செயல். இது தெரியலன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. உடனே என்ன கேட்காதீங்க. உனக்கு என்னன்னு என்னை கேட்கக்கூடாது. எனக்கு என்னன்னு கேட்குறேங்க இல்லையா, உங்கள் வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே என்ன ஏற்படும்? ஒரு பெண்ணாக இருந்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கே பல வகையில் தப்பாக தோணுது, தப்பாக போடுறேன். அப்படி இருக்கும்போது ஜென்ஸ் மனசில் என்ன இருக்கும்? இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெண்கள் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் போடுற பதிவு பாருங்கள். இங்கே நான் கமெண்ட்ஸ்க்காகவோ லைக்குக்காகவோ ஷேருக்காகவோ நான் போடலைங்க எந்த பதிவுமே. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் மனிதனாக வாழணும், மனித நேயத்தோடு இருக்கணும், நம்ம கலாச்சார பண்பாடு மதிக்கணும். இங்கே எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும், நல்லதை மட்டுமே பார்க்கணும், நல்லதை மட்டுமே பேசணும், நல்லதை மட்டுமே கேட்கணுன்றதுக்காக நான் போடுற பதிவுங்க, சரிங்களா? இங்கே ஒரு பெண்ணுங்க டெல்லியில் தாங்க நடந்திருக்கு. பப்புக்கு போயிருக்கா, குடிச்சிருக்கா, டான்ஸ் ஆடியிருக்கா, ஜென்ஸுங்களை மாற்றி அவங்க கூட ஆடியிருக்கா. ஒரு பையன் கூப்பிட்ருக்கான், என் வீட்டுக்கு வா என் கூட. என்ன அந்த பையன் கையை போய் பிடிச்சிருக்கா, என் கூட வரையான்னு கேட்டிருக்கா. சரி வரேன்னு சொல்லியிருக்கான். என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கான், அதுக்கும் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்போது அவன் தப்பாக நடந்துக்கிட்டான். அதை கம்ப்ளைண்ட்டாக போய் கொடுத்துருக்கான். மறுநாள் இந்த மாதிரி நான் போதையில் இருக்கும்போது பண்ணிட்டானே எல்லாத்தையும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் பார்த்து எல்லாம் விசாரித்து கொடுத்துருக்காரு வக்கீல். அப்போ ஜட்ஜு என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய நிலைமைக்கு காரணம் நீ தான், அவனை நான் ஜாமீனில் விடுன்னு விட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன அந்த ஜட்ஜுக்கிட்ட நீங்கள் தப்பை கண்டுபிடிச்சிங்க? அவர் ஏதோ உள்குத்த வச்சுருக்காருன்றீங்க, ஏதோ வச்சுருக்காருன்றீங்க, அது ஏதோ காரணன்றீங்க, ரீசன்றீங்க. அசிங்கமாக இல்லையாங்க? எதுங்க பெண் சுதந்திரம்? ஆண்களை மாதிரி ஆடை போடுறதும், ஆண்களை மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதும், ஆண்களை மாதிரி ஊர் சுற்றுறதும், குடிக்கிறதும், பிடிக்கலைன்னா பாய் ஃப்ரெண்டை கட் பண்ணுறதும், பிடிக்கலைன்னா ஒரு உயிரை எடுக்கிறதும், இதுதான் பெண் சுதந்திரமா? யார் கூடயே இருக்கிற தொடர்புக்காக பசங்களை கொள்றதும், ஒரு பெண்ணினத்தையே கேவலப்படுத்துகிறோம், இழிவுபடுத்துகிறோன்னு ஏன் தெரியல? நம்மளே பெண்ணினத்தை அசிங்கப்படுத்துகிறோன்னு ஏன் தெரியல? நான் ஒன்று கேட்குறேன், இங்கே யாராலையுமே உண்மையாலே தான் கேட்குறேன், உண்மையாக இருக்க முடியல. ஒரு பெண் ஒரு வீடியோ போடும்போது இதுதாங்க நம்ம செய்கிற தப்பு. இங்கே ஒரு அபிராமி சுந்தரம் உருவானா 10 அபிராமி சுந்தரம் உருவாகுறீங்க. இங்கே ஒரு பெண் பெற்று ஒரு சாக்கடையில் ஒரு குழந்தைய போட்டால், ஒரு பொண்ணு ஏரியில் போடுறது, ஒரு பொண்ணு குப்பை தொட்டியில் போடுறது, ஒருத்தி காவால் போடுறது, இதை பார்த்து எல்லாரும் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு கேட்குறேன். ஒரு கமெண்ட்ஸ் தப்பாக இருந்தால் 10 கமெண்ட்ஸ் கீழே போடுறீங்க. ஒரு பாட்டு தப்பாக எழுதுனா 10 பாட்டு தப்பாக லைனாக போடுறீங்க. ஏன்னு கேட்குறேன். ஏன் இங்கே ஒரு மதர் தெரசா மாதிரி, ஒரு சீதா மாதிரி, ஒரு லக்ஷ்மி ராய் மாதிரி, ஒரு ஜான்சி ராணி மாதிரி ஏன் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நினைக்க மாட்டீங்க? ஒருத்தங்க தப்பாக பார்த்து எல்லாருமே எடுத்துக்கிறீங்க. அப்போ எல்லாருக்குமே அவ்வளோதானே அறிவும் புரிதலுமே. நல்லது செய்கிறதுக்கு யாருக்குமே டைம் இல்லையா? நல்லது பார்க்க டைம் இல்லையா? நல்லது பண்ண டைம் இல்லையா? நல்லது பேச டைம் இல்லையா?
எங்கெங்கே போயின்னு இருக்கு மனித நேயமும் மனித சமுதாயமும்? நம்மளுக்கு சுதந்திரம் எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க? நம்ம நாட்டில் நம்ம சுதந்திரமாக நடக்கணும், நம்ம நாட்டு பெண்கள் ஆண்கள் சுதந்திரமாக இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும், சகோதரிகளாக பார்க்கணுன்னு தானேங்க. என்ன தெரியுமாங்க அதுக்கு அர்த்தம்? அந்த சாஃப்ரான் ஒயிட்டு க்ரீன் இருக்கு இல்லையா கலர், அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? ரத்த பாசத்தை உணர்த்தக்கூடியது. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சகோதரிகளா, தாயா, சகோதரியா, அனைவரும் இரத்த பாசத்து உறவோடைய நம்ம உறவுகளை காப்பாற்றணும் தாங்க அந்த இது. ஒயிட் கலர் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? தூய்மையாக இருக்கணும், நம்ம மனசளவுலையும் நாடளவுலையும் எல்லாமே நல்லதாக நடக்கணும், நல்லதாக இருக்கணும், சமாதானமாக போகணும், இங்கே பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது, எந்த விரிசலும் இருக்கக்கூடாது, மத வேறுபாடு இருக்கக்கூடாது, கலாச்சார வகையில் அனைவரும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியது தாங்க அது வெள்ளை கலரு. பச்சை கலர் என்னங்க? எல்லார் வாழ்க்கையும் பசுமையாக இருக்கணும், நாடு பசுமையாக இருக்கணும், இயற்கை வளம் வளரணும், இதை மாதிரி நம்ம மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லார் வாழ்க்கையும் பசுமையாக இருக்கணும்டாங்க அந்த பச்சை கலர். அவங்க ரவுண்டு போட்டு ஒரு 25 இதில் சக்கராஸ் போட்டிருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? நம்ம 25 மாநிலம் இருந்தது, ஸ்டேட்டு, அது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த அந்த இரத்த பாசத்தோடையோ சகோதரத்துவத்தோடையோ ஒரு தாயாகவும் எல்லாருமே ஒரு உறவுகளோடு இருக்கணும், கலாச்சார பண்பாடை காக்கணும், தூய்மையாக இருக்கணும், தாய்ப்பால் போல் உறவுகள் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லி தாங்க அந்த வெள்ளை கலர். க்ரீன் கலர் பசுமையானதுங்க. இதை தெரியாமல் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேட்குறேன். மனித நேயத்தை மறந்து, மனித நேயத்தை பண்பாடை மறந்து, கலாச்சாரத்தை மறந்து, தாய் ஒரு பெண்ணுன்றது ஒரு தாய் குலம். எதுக்காக தெரியுமா? தாய் நாடு, தாய் மண், தாய்மொழின்னு எதுக்காக தெரியுமா சொல்கிறோம் இங்கே? ஏன்னா நம்ம உண்மையாலே மதிக்கக்கூடியது இங்கே தாய்மையும் பெண்மையும் தாங்க. அவங்கள விட வேறு யாருமே இல்லை, அதுக்கு இணை இது இல்லைன்றதுக்காக தான் தாயை வச்சு சொல்கிறோம். சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நாட்டு பண்பாடு கலாச்சாரம், நம்ம நாட்டு பெண்களையும் ஆண்களையும் நம்மளால் மதிக்க முடியல, நம்மளால் சீர்படுத்த முடியல, நம்மளால் வழி நடத்த முடியலன்னா வேறு யார் நம்மளுக்கு வழி நடத்துவா? வேறு யார் சொல்லி புரிய வைப்பா? இது ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிக்காது, நம்ம சமுதாயத்தையே பாதிக்கக்கூடியது, நம்ம நாட்டுக்கே அவர் பெயர் உண்டாக்குவது. ஒரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். நல்லது கெட்டதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருங்க வருவா இதெல்லாம் சொல்லித்தர நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்லலை ஏதாவது தப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். தயவு செஞ்சு நல்ல வீடியோஸை பாருங்கள், நல்ல பக்திமயமானது, தேசிய பற்று உணர்வை வளர்த்துக்கோங்க. நான் உண்மையாலே தான் சொல்லேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான செயல், உங்களுக்கு ஒரு வீடியோவே உங்களுக்கு வருது, அதை பார்க்க தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கூகுளில் எவ்வளவோ டைப் பண்ணுறீங்கல்ல, என்னென்னமோ பார்க்குறீங்கல்ல, போங்க அப்துல் கலாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, மதர் தெரசா, ஜான்சி ராணி, இவங்கள மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டு தேசிய பற்று வளர்க்கணுன்னா தேசியவாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட கேட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற 3 தலைமுறையை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மாவுடைய அம்மா என்ன பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க, சிலிண்டருக்கு முன்னாடி என்ன இருந்தது, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த போது எப்படி இருந்தது, ரேடியோ எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த டிவி எப்படி இருந்தது, டேப் ரெக்கார்டர் எப்படி இருந்தது, கிராமோஃபோன் எப்படி இருந்தது, இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் விட்டுட்டு அனாவசியமானதை பார்த்து புத்தியை மயங்கடிச்சு தேவையில்லாத தீய செயல் செஞ்சு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து, மற்றவங்க நிம்மதியை கெடுத்து, மற்றவங்களை அழித்து நீங்கள் அழித்து கடைசியில் கம்பின்றதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மனித நேயத்தோடு இருக்கவும், நல்லது பண்ணவும் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள்.